Keystone presenting Vira, truly independent AI homes. 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். தமிழ் வெர்சஸ் கன்னடம் அப்படிங்கிற அந்த ஒரு மொழி விவகாரம் வந்து அப்பப்போ வந்து தலையிடுது. இது வந்து கட்டுப்படுத்த முடியாது. இதை நான் வந்து படமாக மட்டும் பார்க்கல. இந்த விவகாரம் வந்து முற்றிலுமாக மொழி சம்பந்தப்பட்ட விவகாரமாக நான் பார்க்குறேன். ஏன்னா இது தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஒரு வன்மத்தை இந்த மண்ணில் இருக்கிறவர்கள் மீது, தமிழர்கள் மீது அவர்கள் தொடர்ச்சியாக இந்த வன்மத்தை செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த திராவிட மொழி குடும்பம்னு சொல்லி திராவிடன் ஸ்டாக் அப்படின்னு சொன்னவங்களாம் எங்கே போயிட்டாங்க? இப்போ எங்கே போய் ஒளிஞ்சிருக்காங்க? எந்த கொல்லப்புறத்தில் உட்காந்துருக்காங்க? இந்த நிகழ்வு தெரியாது அவங்களுக்கு. உண்மை நிகழ்வு தானே இது. இந்த மொழியை வைத்து தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க. தமிழ் மொழி நிர்வாகத்துறை அமைச்சர் கே நேரு வந்து சொல்றாரு, கமல் அவர்கள் பேசியது வந்து நேரு சொல்லணுமா, தமிழக முதலமைச்சர் சொல்லணுமா? என்னைக்குமே தமிழ் மொழியோ இந்த மக்களோ இந்த மக்களின் பிரச்சனைக்காக என்னைக்குமே நீங்க நின்னது கிடையாது. எதையும் வாங்கி கொடுத்தது கிடையாது. இந்த காவிரி பிரச்சனையில் நீங்க ஒரு தீர்வு கண்டது கிடையாது. அதுக்கான தேவையும் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா அது ஒரு காலத்தில் வேணா அப்படி இருந்திருக்கலாம். இன்னைக்கு வந்து இதை ஒருபோதும் சமரசம் செய்து கொண்டோ விட்டு அமைதியாக இருக்கக்கூடிய இடத்தில் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி இல்லை. யார் எதிர்த்தாலும் எதிர்க்காட்டி நாம் தமிழர் கட்சி முழுமையாக எதிர்க்கும், துணை நிற்கும். அதற்காக உறுதியாக களத்தில் நிற்போம். அதில் மாற்று கருத்தே இல்லை. தமிழர்களுக்கு ஒன்றென்றால் உலகெங்கும் இருக்கும் தமிழர்களுக்கு நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று இருக்குது. நாம் தமிழர் கட்சி உலகெங்கும் இருக்கிற எல்லா நாடுகளையும் தமிழர்கள் எங்கே இருக்காங்களோ அங்கெல்லாம் கிளை இருக்குது. அண்ணன் பலமுறை சொல்லியிருக்காங்க இதை பேட்டிகள்லேயும் எல்லாத்துலேயும். அது உண்மை. அங்கே இருக்கிற தமிழ் மக்களுக்கோ இல்லை இந்திய மக்களுக்கோ யாருக்கு என்ன பிரச்சனையானாலும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இவர்களிடம் கோரிக்கை வைக்கப்படும். இவர்கள் முடிந்தளவு அங்குள்ளோருக்கு உதவி செய்து எப்படியாவது அவர்களை அந்த பிரச்சனையிலிருந்து மீட்டெடுத்து பல செயல்களை செய்திருக்காங்க. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய திரு சசிகுமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். மக்கள் நீதி மையத்தின் தலைவரும் திரைப்பட நடிகருமான கமலஹாசன் அவர்கள் நடித்துள்ள தக் லைஃப் திரைப்படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் உலகெங்கிலும் ரிலீஸ் ஆன இந்த வேளையில் கர்நாடகாவில் மட்டும் அங்கே ரிலீஸ் ஆகலை. அது வந்து விசாரணையே கோர்ட்டில் வந்து 10ஆம் தேதிக்கு தள்ளி வச்சுருக்காங்க. இதன் காரணமாக அங்குள்ள பல கமல் ரசிகர்களும் வந்து ஒசூர் மாநில எல்லையில் இருக்கக்கூடிய பல திரையரங்குகள்லாம் வந்து படம் பார்க்குறத வந்து பார்க்குறோம். ஏன் தமிழ் வெர்சஸ் கன்னடம் அப்படிங்கிற அந்த ஒரு மொழி விவகாரம் வந்து அப்பப்போ வந்து தலை தூக்குது? இது வந்து கட்டுப்படுத்த முடியாது. இதை நான் வந்து படமாக மட்டும் பார்க்கல. இந்த விவகாரம் வந்து முற்றிலுமாக மொழி சம்பந்தப்பட்ட விவகாரமாக நான் பார்க்குறேன். ஏன்னா இது தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஒரு வன்மத்தை இந்த மண்ணில் இருக்கிறவர்கள் மீது, தமிழர்கள் மீது அவர்கள் தொடர்ச்சியாக இந்த வன்மத்தை செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. அதுக்கு ஆதரவாக ஒட்டுமொத்த கன்னட மக்களும் இருப்பதாக அங்கே வந்து ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. அதற்கு வந்து அந்த நிலத்தை ஆளுவீர்கள், அது பாஜகவாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த மண்ணை சார்ந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, இல்லை காங்கிரஸாக இருந்தாலும் சரி, எல்லோருமே ஒன்று கூடி நிற்கிறாங்க. இதை ரெண்டு விதமாக நம்ம பார்க்கணும். ஒன்று வந்து தன் மொழி மீதும் தன் மக்கள் மீதும் மிகப்பெரிய அளவற்ற ஒரு பற்றாகவும் இதை வந்து ஒரு வெறியாகவும் கூட பார்க்கலாம். அவர்கள் நேசிக்கிறாங்கிற மாதிரி பார்க்கலாம். இன்னொன்று, இந்த 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 தமிழ்நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய மக்களை ரொம்ப கிள்ளுக்கீரையாக நினைத்து கொண்டு எதற்கெடுத்தாலும் நாம் செஞ்சிடலாம், தமிழ் மக்களை நம்மளை எப்படி வேணாலும் அவங்கள வந்து பேசிடலாம். இதே மாதிரி சிக்கல்கள் மகாராஷ்டிராவுக்கும் கர்நாடகாவுக்கும் நடந்திருக்கு. அப்பயும் இந்த பிரச்சனைகள் மேலோங்கி நின்றுருக்கு. அந்த எல்லையில் பதட்டம் நிலையெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் தொடர்ச்சியாக இதே மாதிரி நிலைப்பாட்டை இந்த மண்ணில் உள்ளவர் மீது அவர்கள் எடுத்துக்கொண்டே இருக்காங்க. ஆனால் ஒருபோதுமே தமிழ்நாடு வந்து மிகப்பெரிய அளவில் அதுக்கு எதிர்வினை ஆற்றுறதோ ரியாக்ட் பண்ணதோ இருந்து அதுதான் காரணம்னு நான் நினைக்கிறேன். இல்லாமல் இருந்தது தான் காரணம். எல்லாமே ஒரு சகிப்புத்தன்மையோட, எல்லாம் நம் சகோதரர்கள் என்று எண்ணி, எல்லாம் நமக்கானவர்கள் தான், நம் மொழியிலிருந்து பிறந்தவர்கள் தான், நம்மோட சகோதரர்கள் தான், இந்த மண்ணிலிருந்து இந்த மொழியிலிருந்து பிறந்தது தான் கன்னடம், இந்த மொழியிலிருந்து தான் கேரளம் அப்படிங்கிற ஒரு இதை நம்ப வைத்து நாமும் இன்றமும் அதை நம்பிக்கொண்டு நம் சகோதரர்கள் என்று நம்பிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரே இனமாக தமிழ் இனத்தை ஒரு இழிச்சவாய் இனமாக நினைக்கிறாங்க. இதுவே முற்றிலுமா தவறு. இது என்னைக்கு இது திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு தானே நமக்கு வரலாறுலேருந்து பல்வேறு ஆராய்ச்சியாளர்களும் கற்பிக்கிறாங்க. சரி, அப்போ அந்த திராவிட மொழி குடும்பம்னு சொல்லி திராவிடன் ஸ்டாக் அப்படின்னு சொன்னவங்களாம் எங்கே போயிட்டாங்க? இப்போ எங்கே போய் ஒளிஞ்சிருக்காங்க? எந்த கொல்லப்புறத்தில் உட்காந்துருக்காங்க? இந்த நிகழ்வு தெரியாது அவங்களுக்கு. உண்மை நிகழ்வு தானே இது.
இந்த மொழியிலிருந்து பிறந்து என்ற உண்மை தெரியும்ல, திராவிட மொழியிலிருந்து மொழி குடும்பம் தானே தெரியும்ல. இவங்க இவ்வளோ நாள் வாயை திறக்காம மௌனமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இதை பேசியவன் ஒரு சாதாரண மனிதன் கிடையாது. அங்கே ரோட்டில் போய் கொன்ற ஒரு சாதாரண மனிதன் இந்த வார்த்தையை பேசலை, இதுக்கு ஆதரவு தெரிவிக்கலை, இது மன்னிப்பு கேள்னு கேட்க சொல்லலை. அந்த நிலத்தை ஆளுகின்ற முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் சொல்லியிருக்காங்க, நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அப்போ இதற்கு நீங்கள் பதில் சொல்லணும்ல. அந்த பதில் சொல்லக்கூடிய தார்மீக இடத்துல தானே உங்களை ஆட்சிக்கு வச்சிருக்காங்க. இந்த மொழியை வைத்து தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க. தமிழ் மொழி நிர்வாகத்துறை அமைச்சர் கே நேரு வந்து சொல்றாரு, கமல் அவர்கள் பேசியது வந்து கே நேரு தமிழில் நேரு சொல்லணுமா, அப்படிங்கிற கே நேரு சொல்லணுமா, தமிழக முதலமைச்சர் சொல்லணுமா? ஏங்க இன்னைக்கு வந்து ஒரு அமைச்சர் சொல்றாரு அப்படின்னா, முதலமைச்சருக்கு 3வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் சொல்றாரு அப்படின்னா அது டோட்டலா கிட்டத்தட்ட ஒரு கவர்மெண்டோட ஸ்டேட்டா தானே பார்க்க வேண்டியது. அது கவர்மெண்ட் சொல்லட்டும், கவர்மெண்ட் ஸ்டேட்மெண்டா சொல்லட்டும். அதுல என்ன தவறு இருக்கு? இன்னைக்கு அங்க இருக்கிற சிஎம் சொல்லியிருக்காருல்ல, சிஎம் சொன்னா நீங்க இங்க இருந்து யார் பதில் சொல்லணும்? நீங்க தான் சொல்லணும். ஒரு என்னங்க ஒரு சாதாரண ஐபிஎல் மேட்ச், அதுல ஒருத்தர் வென்றுட்டாங்க, அதுக்கு நீங்க உங்களால ட்வீட் போட முடியுது, வாழ்த்து சொல்ல முடியுது, இதை பத்தி பேச முடியாதா? எவ்வளவு பெரிய முக்கியமான பிரச்சனை இருக்கு. உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர், நீங்க மொழியை கூட விட்டுருங்க, மொழியை கூட உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு அதை பற்றியான அக்கறை கிடையாது, நீங்கள் இந்த மொழியை வைத்து வென்று வந்தீங்க கூட மறந்துடுறோம், உங்களுக்கும் அந்த தமிழ் மொழிக்கும் சம்பந்தமே இல்லை தான். ஆனால் உங்க கூட சக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் மாரி ஒரு பிரச்சனை வருதுல்ல, அதற்காக நீங்க குரல் கொடுக்கலாம்ல. என்னைக்குமே தமிழ் மொழியோ இந்த மக்களோ இந்த மக்களின் பிரச்சனைக்காக என்னைக்குமே நீங்க நின்னது கிடையாது, எதையும் வாங்கி கொடுத்தது கிடையாது. இந்த காவிரி பிரச்சனையில் நீங்கள் ஒரு தீர்வு கண்டது கிடையாது, அதுக்கான தேவையும் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா உங்களுக்கு உங்களோட குடும்பம், உங்களோட குடும்ப ராஜ்யம் எல்லா இடத்துலையும் பரப்பி வச்சிருக்கீங்க. இந்தியா முழுக்க உலகம் முழுக்க உங்களுக்கு வந்து வணிகம் இருக்கு, அது தடைப்பற்றக்கூடாதுங்கிற உங்களுக்கு அச்சம் இருக்கு, உங்கள் பணம் முதலீடு செய்யப்பட்டிருக்கு, அதனால நீங்க பேச மாட்டீங்க. திமுக என்றைக்குமே வாயை திறக்காது. அது சாதாரண ஒரு சின்ன மாநிலமாக இருந்தாலும் அந்த மாநிலத்தில் கூட இவங்க வாயை திறக்க மாட்டாங்க, அதான் உண்மை. நீங்கள் இன்னைக்கு கர்நாடகா, கேரளா, ஆந்திரா விட்டுருங்க, நீங்கள் எங்கோ இருக்கக்கூடிய ஒரு ஒரிசாவோ அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை கூட இவங்க குரல் கொடுக்க மாட்டாங்க, அடிபட்டாலும் குரல் கொடுக்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. ஏன்னா எல்லா இடத்துலையும் இவங்க வணிகம் செய்கிறாங்க, இவங்களோட முதலீடு இருக்குது. ஆனால் உங்கள் கூட பயணிக்கிற ஒரு சக தோழமை கட்சியாக இருக்கக்கூடிய மக்கள் நீதிமன்றத்தின் தலைவருக்கு ஒரு பிரச்சனையெல்லாம் கேட்கலாம்ல, அதுக்கே கேட்க மாட்டீங்களே. அப்போ நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் இங்கே திராவிடம் பேசிக்கொண்டு திராவிடம் எல்லாம் நீங்கள் வந்து எதற்கெடுத்தாலும் நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் யார் தமிழர்னு கேட்குறது, இங்கே உள்ளவங்களாம் தமிழர்ல, அப்போ தமிழ் பேசக்கூடியவங்களாம் தமிழர்னு கேட்குறது. இன்றைக்கி எங்கே போச்சு உங்களுக்கு? இன்றைக்கி தெரியுதுல யார் தமிழர்னு. வாயை மூடிட்டு இருக்க நீங்கள் எல்லாம் தமிழர் இல்லைன்னு தானே மக்கள் உன்னிப்பாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரெல்லாம் இதற்காக குரல் கொடுக்காதங்களோ இவங்களெல்லாம் யாருன்னு இப்போ மக்கள் அறிய ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அது ஒரு காலத்தில் வேணால் அப்படி இருந்திருக்கலாம். இன்னைக்கு வந்து இதை ஒருபோதும் சமரசம் செய்து கொண்டோ விட்டு அமைதியாக இருக்கக்கூடிய இடத்தில் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி இல்லை. யார் எதிர்த்தாலும் இருக்காட்டி நாம் தமிழர் கட்சி முழுமையாக எதிர்க்கும், துணை நிற்கும், அதற்காக உறுதியாக களத்தில் நிற்போம், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. தமிழர்களுக்கு ஒன்று நாள் உலகெங்கும் இருக்கும் தமிழர்களுக்கு நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று இருக்குது. அண்ணன் சீமான் அவர்கள் இருக்காங்க. இந்த 15 ஆண்டுகளாக கட்சி மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி கொண்டும் எல்லோ இடத்துலையும் பரவலாக நாம் தமிழர் கட்சி தொண்டர்களும் மக்களும் எல்லாம் ஒன்றிணைந்து நிற்கிறாங்க. அதனால ஒரு சின்ன ஒரு இது நடந்துட்டு அப்படியே விட்டுட்டு போகிற இடத்துல நாம் தமிழர் கட்சியும் இல்லை, இன்னைக்கு தமிழ் மக்களும் இல்லை. எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு தாய் மக்களாக சமூகம் எல்லாம் பிளவுபட்டு கிடந்த எல்லாம் ஒன்றிணைந்து தமிழர்களாக ஒன்றிணைந்து நிற்கிறாங்க. அதனால சும்மா போகிற போக்கில் ஏதோ கிள்ளிக்கிற மாதிரி பேசிட்டு அப்படியே தட்டிட்டு போகிற நிலைமையில இன்னைக்கு விட்டுட்டு போக மாட்டாங்க. இல்லை, திராவிடம் என்பதற்கான சித்தாந்தம், கோட்பாடு எல்லாத்தையுமே வந்து திராவிட கட்சிகளும் திராவிட இயக்கங்களும் தொடர்ந்து சொல்லிட்டு தானே வருது. தமிழும் திராவிடமும் ஒன்று தான், திராவிடர்கள் தான் தமிழர்கள், தமிழர்கள் தான் திராவிடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. இதை இந்த நாட்டை விட்டு வெளியில போய் எங்கேயுமே பேச முடியல. யாராவது நீங்க ஒரு மலையாளியா இருக்கட்டும், கேரளாத்தில் இருக்கும் சகோதரா இருக்கட்டும், இல்ல ஆந்திராவில் இருக்கும் யாராவது ஒருத்தர் சொல்றாங்களா? இல்ல மற்ற மாநிலத்தவர் வந்து பாத்தீங்கன்னா தங்களை திராவிடரா உணரலன்னு சொல்றீங்களா? உணரல, இந்தியர்கள் பிரிந்து போய். ஆமா, அவங்க உணரல, அதான் உண்மை. நீங்க ஏன் அதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறேன். உங்களுக்கான நோக்கம் என்ன? இந்த மாநிலத்தில் நீங்கள் வந்து இந்த வார்த்தையை சொல்வதற்கு நோக்கம் என்ன? நீங்கள் இதனால் என்ன அடையிறீங்க? இங்கே உள்ளவங்க எல்லாத்தையும் நீங்கள் வந்து மடைமாற்றி வைத்திருங்க. தமிழ் மீது உள்ள பற்றாலும் தமிழர்கள் ஒன்றிணைந்து இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காமல் இந்த ஒரு திராவிடன் என்ற ஒரு வார்த்தையை, ஒரு போர்வையை உள்ளே கொண்டு கொண்டு நீங்கள் அதை முகமூடியாக அணிந்து கொண்டு பின்னாடி நின்று இயங்குகிறீங்க, அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறீங்க. அதான் உண்மை. மற்ற மாநிலங்கள் பிரிந்து போய் அவன் இடத்துல இருக்கான். நீங்கள் இங்கிருந்து கொண்டு எல்லாருக்குமான
ஒரு அரசியலை நீங்கள் இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படி என்றால் நீங்கள் இந்த மக்களுக்கு ஆதரவாக ஏதாவது ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கணும்ல, ஏதாவது ஒரு செயல் செய்யணும்ல. ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கிற நீங்கள் வந்து பெரியார் அணையில் வந்து பிரச்சனை வரும்போது, டேமில் வரும்போது நீங்கள் அந்த அந்த தண்ணீரை பெற்றுக் கொடுக்குறதுக்கு இல்லை அந்த அந்த உயர்த்துவதற்கோ நீங்கள் என்ன பாடுபட்டீங்க? எந்த இடத்துல நீங்கள் குரல் கொடுத்தீங்க? இல்லை, மாநில அரசின் சார்பில் வந்து கேஸ்லாம் நடந்துட்டு தானே இருக்குது சுப்ரீம் கோர்ட்லலாம். நீங்கள் ஒரு அங்கே இருக்கிற அங்கே இருக்கிற மரம் இடையூறா இருக்குங்க. அந்த இடத்துல விரிவாக்கம் பண்ணுறதுக்கு அந்த மரத்தை வெட்டுறதுக்கு உங்களால் முடியலையே, வாங்கி கொடுக்க முடியலையே. இங்கேருந்து போறீங்க, பெரியாருக்கு செலவு வைக்கிறேன், பெரியார் இதை விழா கொண்டாடுறேன்னு இங்கேருந்து அங்கேருந்து போறீங்கல்ல, கேரளாவுக்கு போறீங்கல்ல, வைக்கம் இதுக்காக கொண்டாடினீங்கல்ல, எங்கே நீங்கள் தீர்வு கண்டீங்க? உங்களால் ஏன் அதை பெற்றுக் கொடுக்க முடியல? அப்போ அவன் உணர்வாக நிற்கிறான்ல, அவன் தன் மண்ணுக்கும் மக்களுக்கும் உணர்வாக நிற்கிறான்ல, செய்யக்கூடாது நிற்கிறான்ல, என்னைக்கா விட்டு கொடுத்துருக்கானா? சரி, நம்ம சகோதரன் தானே, இங்கேருந்து எல்லா விவசாய பொருட்களும் இங்கேருந்து அங்கே தானே போயிட்டு இருக்கு, அதை விடுங்க. மலையை வெட்டி இங்கேருந்து கொண்டு போய் கொடுக்குறீங்களே விழிங்கன் துறைமுகத்துக்கு, என்னைக்கா நீங்கள் உங்களால் மறுபடி அதை உருவாக்க முடியுமா? இவ்வளவு அட்டுழியங்களையும் அராஜகையும் இந்த மாதிரி அங்கேருந்து குப்பையை கொண்டு வந்து கொட்டுறானே, அங்கேருந்து கழிவுகளை கொண்டு வந்து மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து கொட்டுறானே, இதெல்லாம் தடுக்க முடியுதா அவங்களால? அப்புறம் எப்படி நீங்கள் சகோதரம் ஒரு திராவிட மக்கள் நாமெல்லாம் உண்டுன்னு திருப்பி திருப்பி யார் புது சுத்துறீங்க? இனி ஒருபோதும் அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பசப்பு வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு இந்த ஊரில் வந்து அவங்க குதிரை ஓட்ட முடியாது. சமீபத்தில் ஜூவில் எழுதிய ஒரு கட்டுரை என்பது மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு ரிப்போர்ட்டாக வந்து இருக்குது. அதுவும் குறிப்பாக கனிம வள கொள்ளையில் கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் வந்து வரி ஏய்ப்பு, அதாவது வரி இழப்பு நடந்திருக்கிறது அப்படிங்கிறதுல வந்து குறிப்பிட்டு எழுதியிருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? கனிம வள கொள்ளை வந்து அதிகமாக நடக்கிறதா தமிழ்நாட்டில்? கனிம வள கொள்ளை மிக அதிகமாக இந்த நாட்டை சூறையாடி கொண்டிருக்கிறார்கள், அதான் உண்மை. இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 25% இருந்தாலே பெருசு. அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி வந்து மிக எப்படி சொல்கிற ஒரு ரேப்பிட் லெவலில் போயிட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி வந்து கனிம வளத்துறை. இது நீங்கள் இன்றைக்கி ஒரு தகவல் வந்திருக்கு 6000 கோடின்னு. இதற்கு ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு வழக்கு போடப்பட்டு அந்த வழக்கின் தீர்ப்பு வந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த பகுதிகளில் இருக்கிற கன்னியாகுமரி இது எல்லாமே கிட்டத்தட்ட அதுவும் 5000-6000 கோடிகளுக்கு மேல வரி ஏய்ப்பு. தாதுமணலுக்குள்ளே வரி ஏய்ப்பு. வரியே நீங்க 6000 கோடிக்கு வசூல் பண்ணுன்னு சொல்லி வந்திருக்கு. அதே வந்து மறைக்கப்பட்டிருக்கு. அப்ப எவ்வளவு வளங்கள் சூறையாடப்பட்டு கொண்டு போய் அப்படிலாம் இருந்தால் ஒரு நாளைக்கு 30 லட்சம் 40 லட்சம் ஒரு நடிகைக்கு கொடுக்குறதும், ஒரு நாளைக்கு அவங்க என்ன சொல்கிறது கேளிக்கை விடுதியில் ஆட்டம் போடுறதும் இப்படிலாம் நடக்க தான் செய்யும். எத்தனை பேர் ரத்தீஷ் எங்கன்னு தெரில, ஆகாஷ் எங்கன்னு தெரில, இன்னும் விக்ரம் ஜூஜுங்கிறாங்க. இந்த மாதிரி பல கொள்ளையர்கள் இவர்கள் பேரில் பினாமிகளாக இருந்து இன்னைக்கு வரைக்கும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கவங்க. இவங்களுக்குலாம் எங்கேருந்து காசு வந்துச்சு, எங்கேருந்து இவ்வளோ சொத்து வந்துச்சு? இந்த மாதிரி இடத்துல இருந்தால் இல்லை, அவங்கவுங்க தனியாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பிஸ்னஸ்? 6000 கோடிக்கு வருமானம் வர்ற அளவுக்கு திடீர்னு பிஸ்னஸ் மேன் ஆகிட்டாங்க 4 வருஷத்தில். சத்தியமாக தெரிலங்க. அந்த மாதிரிலாம் எனக்கு அந்த மாதிரி ஒரு வியாபாரம் இங்கே எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. படம் போட்டு பணம் எடுக்கிறவனாலே அவ்வளோ சம்பாதிக்க முடியாது. எப்படி 6000 கோடி 5000 கோடிக்கு என்ன அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி அவர்களுக்கு பின்புலம் இருந்துச்சு, வருமானம் இருந்துச்சு. உதயநிதி அவர்களையும் சேர்த்து கொண்டு தான் நான் சொல்கிறேன். எங்கேருந்து அவர்களுக்கு இவ்வளோ வருமானம் இருந்துச்சு? எந்த இடத்துல அவர் படித்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு எங்கேயாவது வேலை பார்த்து இல்லை ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆரம்பித்து அதில் அவர் வந்து ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு பல ஆர்டர்ஸ் வாங்கி இவ்வளோலாம் பண்ணாங்களா என்ன? இல்லையே. அதாவது நீங்கள் திமுக சும்மா போகிற போக்கில் யாருமே சொல்லலைங்க. இது மாதிரி வரலாற்றில் இவ்வளோ மோசமாக ஒரு ஆட்சி நடந்ததே கிடையாது. எல்லோருக்குமே தெரியும். மிக மோசமாக வள கொள்ளையாக இருக்கட்டும், இல்லை சாராய ஊழலாக இருக்கட்டும், இல்லை பொதுத்துறையில் நடக்கக்கூடிய ஊழல்களாக இருக்கட்டும், இல்லை இங்கே நடக்கக்கூடிய கொள்ளையாக இருக்கட்டும். ஏங்க ஒன்றுமே இல்லைங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ரித்தீஷ்ன்னு சொல்கிறீங்க, ரத்தீஷ்ன்னு சொல்கிறீங்க, இல்லை விக்ரம் ஜூஜுன்னு சொல்கிறீங்க. இவர்களால் அழைக்கப்பட்ட என்ன சொல்கிறது ஸ்கேப் கோடுன்னு சொல்லுவாங்கள்ல, ஆடு. இவங்கெல்லாம் வந்து பலி ஆடு தான், அறுக்கக்கூடியவர்கள் தான். இந்த மாதிரி அவங்க பல பேரை உருவாக்கி வச்சுருக்காங்க. செந்தில் பாலாஜி மாதிரி எத்தனை பேர் வேணாலும் அவங்க உருவாக்குவாங்க. இந்த பணத்தை வைத்துக்கொண்டு இந்த முதலைகள் எல்லாம் தான் ஏதோ யோக்கியர் மாதிரியும் உத்தமன் மாதிரியும் பின்னாடி இருந்துக்கிட்டு எங்களுக்கு தெரியாதுங்கிற போர்வையில் நிற்கிறாங்களே. முதலமைச்சருக்கு தெரியாதா? துணை முதலமைச்சர் தெரியாதா? இவர்கள் பேரில் தான் இவங்க கொள்ளடிக்கிறாங்க. இந்த பணத்தின் மிகப்பெரிய பங்கு இவங்களுக்கு போகாமல் எப்படி இருக்கும்? இவங்களுக்கு தெரியாமல் எப்படி இருக்கும்? செந்தில் பாலாஜி யாருக்கு இவ்வளோ கோடியை கொள்ளடிச்சார்? யார் பேரை சொல்லி கொள்ளடிச்சார்?
அதெல்லாம் விடுங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் இந்த அயோக்கியம் இத்தனை நாளுக்கான அராஜகம் பண்ணிட்டு இருந்திருக்கானே, இவ்வளோ பெண்களை இது பண்ணிட்டு இருக்கானே, யாரோட பின்புலம் இல்லாமல் பண்ண முடியுமா? இன்னொருத்த நாள் பண்ண முடியுமா? அவனும் ஒரு பலியாடு தான். நீங்கள் அவனை தீர விசாரிச்சிருந்தீங்கன்னா உண்மையில பெரிய பெரிய தலையெல்லாம் மாட்டோம். யார் இந்த சார் அப்படிங்கிற கேள்வியே வந்து நீதிமன்ற அவமதிப்பாகும் அப்படிங்கிற ரீதியில் பேசியிருக்கிறாங்க அரசு தரப்பு வழக்கறிஞர். அது யார் இந்த சாருங்கிறத விட்டுருங்க. அவனை பொறுத்தவரை நான் தெளிவா கேட்குறேன். அதான் ஏரோப்ளேன் மோட்ல தான் அந்த இது வந்து இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் குறிப்பிடுறாங்க. இதெல்லாம் வந்து நீங்க இன்னும் நீண்ட விவாதத்துக்கு கொண்டு போனீங்கன்னா இதை பத்தி ஒரு சாதாரண மனுஷன் இவ்வளவு தூரம் இந்த யூனிவர்சிட்டிக்குள்ள கோலோச்சி இத்தனை ஆண்டுகள் அங்கு பாலியல் சீண்டல்களோ பெண்களை அவதூறாக நடத்துவதிலோ இல்லை அவர்களை வைத்து மிரட்டி பணம் சம்பாதித்தலோ பண்ண முடியுமா? ஒருத்தர் கொண்டு போய் வழக்கை ஒரு தடவையாக கொடுத்துருக்காங்க, கம்ப்ளைண்ட் ஒரு தடவை தான் போயிருக்கான் அவன் மேலே. அவன் மேல் பல வழக்குகள் முன்னாடி இருக்குது. இது விவரமாக நம்ம பேசணும்னா இன்னும் பல இது வரும். அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து ஒரு சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலருக்கு நான் ஃபோன் பண்ணலாமா, இப்போ பண்ண தப்பா அப்படிங்கிறாரு. எல்லோரும் தான் பண்ணுவாங்க, அவர் காலை நான் எடுப்பேங்கிறாரு. அது என்ன மாதிரியான வாதம் இது? உங்கள் கூட அவன் புகைப்படம் எடுக்கலை, நீங்கள் அவர் வீட்டில் போய் நிற்கலை, அதை நீங்கள் பார்க்கல, அவனை யாருன்னே தெரியாது, அவன் உங்க கூட பழகலை, உங்களுக்கு அவனை பேரும் தெரியாது, எதுவும் தெரியாது, அப்படி தானே? இதை நான் எல்லாரும் நம்பணும் இல்லையா? நான் இங்கே 3 தடவை வந்துட்டு போனேன்னா என் பேர் என்னன்னு தெரியுமா தெரியாதா? அப்போ இவ்வளோ தூரம் நெருக்கம் காட்டி தானே அவன் உங்களை வைத்து தானே இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கான். நீங்கள் அதுக்கு பதில் சொல்லியிருக்கணும்ல. அப்போ இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்குது. இப்போ ரத்தீஷ் யாருன்னு தெரியாதா இவங்களுக்கு? சொல்லிடுவாங்களா? விக்ரம் ஜூசு யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிடுவாங்களா? ஆகாஷ் பாஸ்கரன் யாருன்னு தெரியாது சொல்லுவாங்களா? எல்லா விழாக்களும் போய் பங்கெடுத்துருக்காங்கல்ல, போயிருக்காங்க, விழாக்கள்ல கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவே வந்து ஒருத்தர் காரணம். இவ்வளவு பிரம்மாண்டமாக தீவிரமான விசாரணை நான் கலந்துக்கலாம், நீங்க கலந்துக்கலாம். ஒரு சிஎம் ஒரு டெபுட்டி சிஎம் தெரியாம போவாங்களா? உளவுத்துறையின் என்ன பண்ணும்? இவரை பத்தி விசாரிக்காதா? இவர் யாருன்னு தெரியாதா? தெரியாத ஒருத்தர் நீங்க போயிட முடியுமா? நெருங்கிட முடியுமா உங்களால? அவரை பற்றியான ஒரு பின்புலம் தெரியாம நீங்க நெருங்கிட முடியுமா? போயிருவீங்களா? நாமளே கேட்க மாட்டோமா இவர் யாரு என்னன்னு? பத்திரிகை இவர் எங்க வேலை செஞ்சிருக்காரு, இவர் எதுக்கு நம்ம போகணும், கூப்பிட்டதுக்கெல்லாம் போயிருவீங்களா? போக முடியாதுல்ல. ஆடு ஜீவிதம் படத்தில் வரக்கூடிய அந்த கேரக்டர் மாதிரியே ஒருத்தர் வந்து பெரிய அளவில் உண்மையாகவே மாட்டிக்கொண்ட ஒரு நபரை வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய வெளிநாடு வாழ் தமிழர்கள் வந்து அதை மீட்டு சீமானோடம் தெரிவித்து இப்போ ஒருத்தர் வந்து மீட்டு எடுக்கப்பட்டிருக்கிறார். இது மாதிரியான சம்பவங்கள் வந்து அதிகம் நிகழ்வுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது உண்மை சம்பவம் தான். உண்மை சம்பவத்தை தான் அந்த படமே உருவாக்கியிருப்பாங்க. அது வந்து மிகப்பெரிய வழி தோய்ந்த ஒரு வாழ்க்கை தான் அங்கே வாழ்கிற எல்லாருக்குமே. இது வந்து ஒரு நிகழ்வு. இதை மாதிரி பல நிகழ்வுகள் நான் பார்த்துருக்கேன். அவங்களோட நேரடியாக பழகியிருக்கேன். அங்கே இருக்கிற அபுதாபியில் நான் இருக்கும்போது அங்கே ஒரு சில மக்கள்லாம் அங்கே வந்து எல்லா விதமான வேலைக்கு வருவாங்க. அதாவது குப்பை அள்ளுறதா இருக்கட்டும், கிளீனிங்காக இருக்கட்டும், ஒரு இடத்துல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை அதாவது ரிக்குன்னு சொல்லுவாங்க, அது வந்து கப்பல் போய் உள்ளே விட்டு அங்கே வந்து ஆயில் எடுக்கிற இதெல்லாம் இருக்கட்டும், பலவிதமான இதில் இருப்பாங்க, பலவிதமான இடத்துல தங்குவாங்க. அதே மாதிரி தான் அந்த ஒரு அரபி வீட்டில் வந்து வேலைக்கு நிற்பாங்க, காரு டிரைவராக இருப்பாங்க, இல்லை அங்கே இருக்கிற விவசாயத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பலதரப்பட்ட மக்கள் முற்றிலுமாக அதிகமாக கேரளா தமிழ்நாட்டில் தான் போவாங்க. அந்த மாதிரி சில பேர் வந்து வீசா இல்லாமல் ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிட்டு டூரிஸ்ட் விசாவில் கொண்டு போய் விட்டுட்டு வர்ற ஒரு கூட்டம்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன உலகம் என்னன்னே தெரியாமல் ஒரு இடத்துல இறக்கி விட்டு அவங்கள்ட்ட காசை வாங்கிட்டு உன்னை கொண்டு வந்து இறக்கி விட்டுறே வந்துடுவாங்க. அங்கே ஒருத்தர் வந்து கூட்டிகிட்டு போய் அவருக்கு வேலை கொடுத்தா உண்டு, வெளியில் அங்கேருந்து ஏர்போர்ட்லேருந்து வெளில உண்டா உண்டு, இல்லை நேரடியாக கொண்டு போய் சிறையில் அடைச்சிட்டு திருப்பி அவங்கள கொண்டு வந்து விடுவாங்க. 6 மாதமோ 1 வருஷமோ சிறையில் இருந்துட்டு வரும்போது விமானத்தில் திருப்பி அனுப்புகிற பல பேரை நான் வந்து சந்திச்சிருக்கேன். அதில் ஒரு இதுதான் இது. அப்போ இதெல்லாம் தொடர்ச்சியாக நடந்து கொண்ட நிகழ்வுகள். இதில் செந்தமிழர் பாசறை என்ன பண்ணுது அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி உலகெங்கும் இருக்கிற எல்லா நாடுகளையும் தமிழர்கள் எங்கே இருக்காங்களோ அங்கெல்லாம் கிளை இருக்குது. அண்ணன் பலமுறை சொல்லியிருக்காங்க இதை பேட்டிகள்லேயும் எல்லாத்துலேயும். அது உண்மை. அங்கே இருக்கிற தமிழ் மக்களுக்கோ இல்லை இந்திய மக்களுக்கோ யாருக்கு என்ன பிரச்சனையானாலும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இவர்களிடம் கோரிக்கை வைக்கப்படும். இவர்கள் முடிந்தளவு அங்குள்ளோருக்கு உதவி செய்து எப்படியாவது அவர்களை அந்த பிரச்சனையிலேருந்து மீட்டெடுத்து பல செயல்களை செய்திருக்காங்க. அதில் ஒரு செயல் தான் இது. இது வந்து வெளியில் தெரிஞ்ச ஒரு செயல். இது எண்ணற்ற செயல்கள் என்னால் சொல்ல முடியும். அவ்வளோ நிதி இல்லாமல் நின்றுருக்காங்க. நானே பலமுறை அழைச்சி
அங்கே இருக்கிற சிங்கப்பூரில் இருக்கிறவங்க, மலேசியாவில் இருக்கிறவங்க, அரபு நாடுகளில் இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் நானும் பேசியிருக்கேன். பேசி அவங்கள்ட்ட சொல்லும் போது அவங்க நேரடியாக உடனடியாக போய் அவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்கள இன்னொரு வேலைக்கு மாற்றிருக்காங்க. ஒருத்தரெல்லாம் கூட்டு போய் வேலைக்கு விட்டு 6 மாதம் அவர் சம்பளம் கொடுக்கல, அவரை வெளியிலேயே விடலை. அந்த மாதிரி இருக்கும்போது அழைச்சி சொல்லும்போது அவர் நேரடியாக அவங்க ஏஜென்ட்டை பேசி அவங்கள்ட்டேருந்து பணத்தை கொடுத்து அவரை மீட்டு இன்னொரு வேலைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி தான் இந்த ஒரு இதுவும் மிக மோசமாக அவங்கள ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அதிலிருந்து அவர்களை விடுவிக்க வைத்து பணத்தை கட்டி அவர்களை இந்த சொந்த நாட்டுக்கு அனுப்பி வச்சதில் நாம் தமிழர் கட்சி, செந்தமிழ் பாசை மிகப்பெரிய வேலை செஞ்சுருக்காங்க. அதுக்கு உறுதுணையாக இருந்தது நாகப்பட்டினம் சேர்ந்த அப்பு அவர்களும், திருச்சியை சேர்ந்த பிரபு தனபாலும், இவங்க எல்லாமே சேர்ந்து அவங்கள போய் அழைச்சிட்டு வந்திருக்காங்க. பாராட்டத்தக்க தான். இது மாதிரி செயல்கள் எங்கு தமிழர்கள் பாதிக்கப்பட்டால் நாம் தமிழர் கட்சி உறுதுணையாக செயல்படும் என்பதை நான் இதிலேருந்து தெரிவிச்சுக்கிறேன். ஆர்சிபி வெற்றி பெற்றதன் காரணமாக அங்கே பெங்களூர் முழுக்க, கர்நாடகா முழுக்கவே பயங்கர கொண்டாட்டமாக இருக்காங்க அங்குள்ள மக்களும் ரசிகர்களும். ஆனால் அதே வேளையில் பெங்களூருவில் இந்த பேரணியில் வெற்றி கொண்டாட்டத்தின் போது 11 உயிர்கள் பறிபோயிருக்கு. எல்லாமே யங்ஸ்டராக இருக்காங்க. அதில் ஒரு பெண்மணி திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவராக இருந்திருக்காங்க. இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க? இதை எப்படி இந்த கொண்டாட்ட மனநிலை தவிர்க்கணும் இது மாதிரி நேரங்களில் கொஞ்சம் எப்படின்னு பார்க்க? இல்லை, இதை இதை நம்ம ஒரு ஆக்சிடென்டல் தான் பார்க்கணும். இது தற்செயலாக ஒரு பாதுகாப்பு இது முன்னாடியே யோசிச்சிருக்கணும். அங்கே உள்ள காவல்துறை அதிகாரிகளும் அங்கே உள்ள அரசு பொறுப்பாளர் இதை இவ்வளோ பெரிய நெரிசல் நடக்கும், கூட்டம் வரும் அப்படிங்கிற தெரிந்து அவர்கள் முன் எச்சரிக்கையாக இந்த மாதிரி தடுப்பு நடவடிக்கைகள் எடுத்திருக்கணும். எடுக்க தவறிட்டாங்க. நாமளும் இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி நடக்குங்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும். அதான் முக்கியம். தவிர இது எங்கே மனிதம் தவறுகள் நடந்தாலும் இல்லை இறப்பு நடந்தாலும் உண்மையாக அது வருந்தத்தக்கது தான். அதில் ஆர்சிபி ஜெயிச்சதுனால நடந்துச்சு, இல்லை இது பெங்களூர் மண்ணில் நடந்துச்சு, கர்நாடகா நடந்துச்சு அப்படின்லாம் கிடையாது. உயிர் தான், எல்லாருக்கும் உயிர் ஒன்று தான், விலை மதிக்க முடியாத உயிர். அது 11 பேரில் யார் இறந்துருந்தாலும், அது தமிழகம் சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, கன்னடத்தை இருந்தாலும் சரி, உண்மையிலே ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன். அதில் மாற்று கருத்தில். ஆனால் இதை ஒரு பொழுதுபோக்காக இதை பார்க்கணுமே தவிர இந்த அளவுக்கு ஒரு ஒரு நான் நிறைய காணொலிகள்லாம் பார்த்தேன். அதனால நான் சொல்கிறேன். நான் அவர்கள் மேல் உள்ள ஒரு இதனால இல்லை, இது மனித வெறுப்பாக மாறுறது தான் ரொம்ப ரொம்ப ஒரு வருத்தத்திற்குரிய செயலாக இருக்குது. ஏன்னா எல்லா அங்கே விளையாடிய அத்தனை பேருமே கர்நாடகாவை சேர்ந்தவர்கள் கிடையாது. அந்த டீம் ஓனர் வேணால் கர்நாடகாவை சேர்ந்தவர், அவருமே அங்கே இல்லை, அவர் வெளிநாட்டில் போய் உட்காந்துட்டாருன்னு வச்சுங்க, அது வேறு கதை. உங்கள் உணர்வை மதிக்கிறோம் எல்லாமே. அது சென்னை சூப்பர் கிங்ஸாக இருந்தாலும் சரி, எந்த அணியாக சரி, எல்லா இந்திய நாட்டில் உள்ள அத்தனை பிளேயர்ஸும் கலந்து அங்கங்கே விளாட்றாங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற பிளேயர்ஸும் விளையாட்டு வீரர்களும் கலந்துக்கிறாங்க. இது ஒரு போட்டியை பார்க்கணுமே தவிர, வென்றால் மகிழ்ச்சி, அவ்வளோதான், வாழ்த்துக்கள். ஆனால் இதை ஒரு 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 இன வெறியாக மாற்றிக்கொண்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆளை பார்த்தா நீ யார் தமிழனான்னு கேட்டிருக்கான். தமிழாக இருந்தால் நீ அவனை வண்டியை விடாமல் அவர்களை அலக்கழித்து ரோட்லேயே நிற்க வச்சு அவர்களை ரொம்ப அவதூறாக பேசி அது அந்த மாதிரி செயல்கள் இருக்குல்ல, இதான் ரொம்ப அருவக்கத்தக்கதாக இருக்குது. அந்த மாதிரி செயல்கள் நிறைய நடந்திருக்குன்னு நான் ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் அவங்க காணொலிகள் போடும்போது எல்லாத்தையும் பார்த்தேன். அதை காவல்துறையும் சரியாக கையாண்டிருக்காங்க, அவர்களை அடக்கியிருக்காங்க, நிறைய பேர் தண்டிச்சிருக்காங்க. ஆனால் இந்த மனநிலையிலேருந்து மக்கள் மாறணும்னு நான் நினைக்கிறேன். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் நன்றி.